பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை என்று இந்த அழகான ஊர் அறுபடை வீடுகளில் 6வது வீடாகும். இந்த ஊரின் கதையை இப்பொழுது பார்க்கலாம். ஔவையார் என்ற ஒரு பாட்டி இருந்தார். அவருக்கு முருகன் மேல் பக்தி அதிகம். முருகனை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார். ஒரு நாள் அவர் மதுரைக்கு போய்க் கொண்டிருந்த போது, முருகா, நடந்து நடந்து கால் வலிக்கின்றது, சற்று ஓய்வு எடுக்க வேண்டும், எங்காவது நிழல் இருந்தால் நன்றாக இருக்குமே. ஔவை இங்கும் அங்கும் பார்த்தார். அங்கு ஒரு மரம் தெரிந்தது. ஆஹா, எவ்வளவு பெரிய மரம்! அங்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு போகலாம். ஔவை பாட்டி அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்தார்கள். அப்போது ஒரு குரல் கேட்டது. பாட்டி, பாட்டி! ஔவை பாட்டி குரல் எங்கிருந்து வருகிறது என்று தேடினார்கள். என்ன பாட்டி, என்னை தேடுகிறாயா? நான் மரத்து மேல உட்கார்ந்திருக்கேன் பார். ஔவை பாட்டி மேலே பார்த்தார். அங்கு ஒரு சிறுவன் உட்கார்ந்திருந்தான். யாரப்பா நீ? இங்கே என்ன செய்கிறாய்? நான் ஆடு மேய்க்கிறவன் பாட்டி. இந்த நாவல் பழம் ரொம்ப ருசியா இருக்கும்னு சாப்பிட வந்தேன். உனக்கும் கொஞ்சம் வேணுமா? என் அப்பன் முருகன் என் ஞானப்பழமாக இருக்கும் போது இந்த நாவல் பழம் எனக்கு எதுக்கப்பா? அட என்ன பாட்டி நீ, இந்த பழத்தை சாப்பிட்டு தான் பாரு, எவ்வளவு ருசியாக இருக்கும் தெரியுமா? சரிப்பா, நீ ஆசையாக கேட்கிறாய். மரத்தை உலுக்கி விடு, நான் எடுத்துக் கொள்கிறேன். சரி பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? ஔவை பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. அதெப்படி பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கும்? தன்னுடைய இந்த அறியாமையை சிறுவனிடம் காட்ட விரும்பவில்லை. அதனால் சற்று யோசித்துவிட்டு, தம்பி, எனக்கு சுடாத பழமே கொடுப்பா. சிறுவன் மரத்தை உலுக்கினான். பழங்கள் கீழே விழுந்தது. அதை எடுத்த ஔவை பாட்டி தூசியாக இருந்ததால் தன் வாயால் அதனை ஊதினார்கள். ஏன் பாட்டி ஊதற? பழம் சூடாகவா இருக்கு? நான் சுடாத பழம் தானே கொடுத்தேன். ஔவை பாட்டி அப்படியே அசந்து போய் நின்று விட்டார். அந்த சிறுவனை உற்று பார்த்தார். இவ்வளவு புத்திசாலித்தனமாக பேசுகிறாயே, நீ கண்டிப்பாக சாதாரண சிறுவனாக இருக்க முடியாது. உண்மையிலேயே நீ யார்? சொல்லப்பா. ஆடு மேய்க்கும் சிறுவன் உருமாறி அழகான முருகனாக மாறினான். என்னை தெரியவில்லையா ஔவையே? ஔவை பாட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படித்தான் பழமுதிர்ச்சோலை கோவில் ஏற்பட்டது. இந்த கோவில் மதுரைக்கு அருகில் கள்ளழகர் கோவிலை ஒட்டி அமைந்துள்ள மலைக்கு செல்லும் வழியில் சோலைகளின் இடையே அமைந்துள்ளது.